ஜெய் சாயிராம். இருளான வாழ்வாக இருக்கிறது. இந்த இருளான வாழ்வில் நான் எப்படி வாழ்வது என்று பயந்து கொண்டே இருக்க வேண்டாம். கவலையும் பட வேண்டாம். ஏனென்றால் கனவுகள் முளைப்பது கூட இருளில்தான். நமது கனவும் நினைவாகும் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு மகளே, என்னுடைய அருளோடும் ஆசியோடும் நாளை விடியல் உனக்கான விடியலாகவே இருக்கும். நீ எடுத்த முயற்சியால் வெற்றி செய்தி நாளையே உன் வீடு தேடி வரப்போகிறது. சந்தோஷமாக இதை நிம்மதியாக கேட்டுவிட்டு கண்டிப்பாக நிம்மதியோடு தூங்கு. நாளை விடியல் உனக்காகவே விடியப் போகிறது. நீ எடுத்த முயற்சியால் தான் இந்த விடியல் உனக்காகவே வந்திருக்கிறது. என் தங்கமே, வாழ்வு என்றால் ஏற்றம் இறக்கம் இருப்பது சகஜம்தான். அதில் தவறு ஏதும் இல்லை. நீ இப்பொழுது கஷ்டப்பட்டு தான் கொண்டிருக்கிறாய். அதுவும் எனக்கு நன்றாகவே புரிகிறது. அந்த கஷ்டத்தாலும் போராட்டத்தாலும் மனமுடைந்து போயிருக்கிறாய். கலங்காதே. என்னுடைய அன்பாலும் ஆசிர்வாதத்தாலும் என்னுடைய பார்வையாலும் உன் வாழ்வில் நீ மிகப்பெரிய பிரம்மாண்ட மாற்றத்தை பார்க்கப் போகிறாய். சகல சௌபாக்கியத்தோடு வாழத்தான் போகிறாய் என் குழந்தையே. இனி வரும் உன் வாழ்வில் ஏற்றம் மட்டுமே இருக்கும். இரக்கம் இருக்கவே இருக்காது. இனி எல்லோரையும் மிக மிக சுலபமாக ஜெயித்து விடுவாய். வாழ வேண்டுமே, வாழ்ந்தே ஆக வேண்டுமே என்று கட்டுப்பாடோடு வாழாதே. வாழும்போதே சந்தோஷமாக வாழ பழகிக்கொள். நீ சுமக்கின்ற நம்பிக்கை நீ கீழே விழும் சமயமெல்லாம் உன்னை அது சுமக்கும். சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள். ஏனென்றால் கிடைத்திருக்கும் இந்த வாழ்வு ஒரு முறைதான். மீண்டும் அந்த சந்தர்ப்பம் கிடைக்கவே கிடைக்காது. இந்த உலகத்தில் எந்த ஒரு பொருளும் இரண்டு முறைதான் மிக மிக அழகாகவே தெரியும் கண்களுக்கு. ஒன்று அடைவதற்கு முன்பாக மிக மிக அழகாக தெரியும். இரண்டாவது அதை இழந்ததற்கு பின்பு அது மிக மிக அழகாகவே தெரியும். எனவே இப்பொழுது உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்வை சந்தோஷமாக பிரகாசமாக ஆனந்தமாக வாழ்ந்துவிடு. ஏனென்றால் வாழ்வு ஒரு முறைதான். எனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்வை நான் சந்தோஷமாகவும் தைரியமாகவும் வாழ்வேன், வாழ்ந்துதான் தீருவேன் என்று முடிவெடு. உனக்கு வரும் கஷ்டங்களும் உன் கண்களுக்கு தூசியாகவே தெரியும். மிக மிக தூசியாகவே இருக்கும். என்னை யாருக்குமே பிடிக்கவில்லை. இந்த வாழ்வை வாழ்வதற்கும் எனக்கு பிடிக்கவில்லை. இந்த உலகத்தில் இருப்பவர்களுக்கும் என்னை பிடிக்கவே இல்லையே என்று கவலைப்படுவதை முதலில் நிறுத்திவிடு. ஏனென்றால் உன்னை உனக்கு முதலில் பிடித்தால் போதும். மற்றவர்களுக்கு பிடித்த மாதிரி நீ வாழ வேண்டுமென்றால் நீ உன்னுடைய சந்தோஷமான வாழ்வை வாழவே முடியாது. ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் இருக்கும். அவரவர்களுக்கு பிடித்த மாதிரி அவரவர் வாழ்வை அவர்கள் வாழ்ந்துதான் ஆக வேண்டுமே தவிர மற்றவர்களுக்கு பிடித்த மாதிரி வாழ வேண்டும் என்று வாழ நினைத்தால் உன் வாழ்வை யார் வாழ்வது? உனக்கு உன்னை பிடித்தால் போதும். அது மட்டுமே போதும். மற்றவர்கள் பிடிக்க வேண்டும், மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், மற்றவர்களுக்காக இந்த செயலை செய்ய வேண்டும் என்று எப்பொழுதும் நினைத்து கூட பார்க்காதே. எது வந்தாலும் நான் பார்த்து கொள்வேன், என்னால் சாதிக்க முடியும், என்னால் வெற்றி அடைய முடியும் என்று மீண்டும் மீண்டும் உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. அந்த எண்ணமே உன் வாழ்வில் உன்னை வெற்றியடைய வைக்கும். எதையும் உன்னால் சாதிக்க முடியும், எதையும் உன்னால் ஜெயித்து காட்ட முடியும். உனக்கு வரும் பிரச்சனைகளெல்லாம் துடைத்து எறிந்துவிட்டு வெற்றியை உன்வசம் ஆக்கிக் கொள்ளவும் முடியும் உன்னுடைய எண்ணத்தால். நினைத்தது அனைத்தையும் சாதிக்கப் போகிறாய். கவலைப்படாமல் இரு, நிம்மதியாக இரு. உனக்கான விடியல் காத்து கொண்டிருக்கிறது. தோல்வியை மட்டுமே சந்தித்து வந்ததால் நாம் தோற்று போய்விட்டோம், வாழ்வை இழந்து விட்டோம், அவ்வளவுதான் வாழ்வு என்று தவறாக நீயே ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாய். அப்படியல்ல.
தோற்றது உன்னையும் உன் வாழ்வை பற்றியும் நீ புரிந்து கொள்வதற்காகத்தான், தெள்ளத் தெளிவாக நீ புரிந்து கொள்வதற்காகத்தான். அதனால் தோற்று போய்விட்டாய் என்று அர்த்தமல்ல. இனிதான் எல்லாமே உன் வாழ்வில் ஆரம்பம். இனிதான் வாழ்வே ஆரம்பமாகப் போகிறது. இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அதிசயத்தை உன்னுடைய நம்பிக்கையால் உன் வாழ்வு காட்டும். அப்படி நம்பிக்கையோடு பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது எந்த தடங்கல்கள் வந்தாலும் அனைத்தையும் நான் தாண்டி செல்வேன் என்ற தீராத நம்பிக்கை உன் மனதில் இருந்தால் போதும். நம்பிக்கையை இழந்துவிட்டால் ஒரு அடி கூட உன்னால் சுலபமாக எடுத்து வைக்க முடியாது. நீ எடுத்து வைக்கும் எல்லா அடியும் உனக்கு சறுக்கல்களாகவே தெரியும். எதுவுமே நிதானமாக அடியாக உன்னை எடுத்து வைக்க முடியாது. எனவே நம்பிக்கையோடு போராடிக்கொண்டே இரு. மகத்தான காரியங்களுக்கு மிக மிக மகத்தான நம்பிக்கைகளே பிறப்பிடமாகவே இருக்கிறது. மொத்த உலகமும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் முடியாது, உன்னால் முடியாது என்று சொல்லும் பொழுது, ஒருவேளை முடிப்போமோ, ஒருவேளை முடியலாமே என்று மெல்லியதாக உன் மனதில் ஒரு குரல் கேட்குமே, அதுதான் உன்னுடைய நம்பிக்கை. உன் மனதில் இருக்கும் அந்த நம்பிக்கை உன் உடல் முழுவதும் இருந்தால் போதும். அதே நம்பிக்கையோடு நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைத்து கொண்டே இரு. எத்தனை கைகள் உன்னை தள்ளிவிட்டாலும், உன்னை தோற்கடிக்க எண்ணினாலும், நம்பிக்கை எப்பொழுதுமே உன்னை கைவிடாது. எதை பார்த்தும் பயந்து கொண்டே இருந்தால் எதையுமே சாதிக்க முடியாது. அனைவரும் உன்னை தோற்கடித்து விடுவார்கள். கஷ்டத்தை பார்த்து சவால் விட்டு எழுந்து வா. அந்த கஷ்டமே உன்னை விட்டு விலகி வந்த வழி தெரியாமல் விலகிவிடும். வெற்றி மேல் வெற்றி பெற்று சந்தோஷமாக நீ வாழலாம். நீ உன் வாழ்வில் சந்தோஷமாக மகிழ்ச்சி பொங்க வாழப் போகிறாய். நீ கேட்டது எல்லாம் உனக்கு கிடைக்கப் போகிறது. நீ நினைத்தது எல்லாமே உனக்கு நிறைவேறப் போகிறது. உன் வாழ்வு நீ நினைத்தபடியே மாறப்போகிறது. நீ எதிர்பார்த்த அந்த வாழ்வு உன்னை நோக்கி வரும் பொழுது தேவையில்லாத குழம்பிக் கொண்டிருக்காதே. தேவையில்லாத எண்ணத்தை உன் மனதில் சுமந்து கொண்டே நீ இருந்தால் உனக்கு நல்லது நடக்கும் பொழுதும், நல்லது உன்னை நெருங்கும் பொழுதும், நீ எதிர்பார்த்தது உனக்கு கிடைக்கும் பொழுதும் கூட உன்னால் அதை புரிந்து கொள்ளவும் முடியாது. ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தில் நீ இருக்கவும் மாட்டாய். எனவே மனதை நிதானமாக வைத்துக்கொள், நம்பிக்கையோடு வைத்துக்கொள். அதுதான் உன் வாழ்விற்கு மிக மிக நல்லது. எல்லாம் நன்மையாக நடக்கப் போகிறது. எப்பொழுதும் நன்மையை மட்டுமே, நல்லதை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கும் என் பிள்ளைக்கு நல்லது நடக்காமல் வேறு யாருக்கு நன்மை நடக்கப் போகிறது? நான் அந்த நன்மையை உனக்கு செய்து முடிப்பேன். உன் முகத்தில் ஆனந்த கண்ணீரை துடைக்கவும் உன் சாயப்பா நான் தான் உன் கண்முன் வந்து நிற்பேன். ஓடோடி வந்து, சாயிநாதரே, என் வாழ்வில் நல்லது நடந்துவிட்டது, என்னுடைய நம்பிக்கையால் அதுவும் நிகழ்ந்து விட்டது என்று என்னிடம் ஓடோடி வந்து நீ கூறத்தான் போகிறாய். அதையும் உன் சாயப்பா பார்க்கத்தான் போகிறேன். உன் முகத்தில் ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்க நான் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன் குழந்தையே. எதற்குமே பயந்து விடாதே, மனதை நோகடிக்காதே. நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. அப்பா இருக்கிறேன், நம்பிக்கையோடு இரு. என் பிரியமே, உனக்கு எதிராக எத்தனை பேர் செயல்பட்டாலும் அதை பொருட்படுத்தாமல் இரு. மனதை போட்டு குழப்பும் பிரச்சனைகள் விரைவில் சரியாகிவிடும் என்று உன் மனதிற்கே நீ சொல்லிவிட்டு உன்னுடைய வேலையை பார். விரைவில் அதிசயம் உன் வாழ்வில் நடக்கும். இனி உன் வாழ்வில் ஏமாற்றம் என்ற பேச்சிற்கே இடமில்லை. எல்லாமே ஏற்றமே. உன் வாழ்க்கையில் ஏற்பட போகும் அதிசயத்திற்கு நன்றி என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருந்தாலே போதும். அதை எப்படி சரியாகும், அது நடக்காததற்கு எப்படி நன்றி சொல்ல முடியும் என்று ஆராய்ச்சி எல்லாம் உனக்கு வேண்டாம் என் பிள்ளையே. ஏனென்றால் நமக்கு ஒரு சில வழிகள்தான் தெரியும். ஆனால் எனக்கோ, இந்த பிரபஞ்சத்திற்கோ, இறைவனுக்கோ 1000 வழி அல்ல, லட்சம் வழி தெரியும்.
எனவே எப்படியும் அனைத்தையும் சரி செய்யும் வேலை அவர்களிடம் இருக்கிறது, என்னிடம் இருக்கிறது, இந்த பிரபஞ்சத்திடம் இருக்கிறது. எனவே ஆராய்ந்து எப்படி நடந்தது, ஏது நடக்கும் என்பதை ஆராயாமல் அப்படியே விட்டுவிட்டு உன் வழியில் நீ செய்து கொண்டே இரு. உன் வேலையை நீ செய்து கொண்டே இரு. நீங்கள் உச்சரிக்கும் வார்த்தைகளும் நீ எண்ணும் எண்ணமும் பிரபஞ்சத்திற்கும் இறைவனுக்கும் கட்டளையாக அனுப்பப்பட்டு உன் எண்ணம் போல் உன் வாழ்க்கை அப்படியே மாறிவிடும். உன் வார்த்தைகள் என்ன சொல்கிறாயோ அந்த வார்த்தை போலவே உன் மனதும் உன் வாழ்க்கையும் ஆகிவிடும். விரைவில் அனைத்தையும் சரி செய்து விடுவேன். உன்னை பற்றி தவறாவது யாராவது சொன்னார்கள் என்றால் கவலைப்படாதே. தவறாக நடந்துவிடும் என்று யாராவது பயமுறுத்தினாலும் கவலைப்படாதே. எனக்கு துணையாக என் அப்பா இருக்கிறார், எதுவும் தவறாக நடக்க விடமாட்டார் என்று தைரியமாக அவர்களிடம் சொல்லிவிட்டு உன் வேலையை நீ திறம்பட செய்து கொண்டே இரு. உன் வாழ்வில் அதிசயத்தை நிகழ்த்த உன் அப்பா ஆயத்தமாகிவிட்டேன். அதே போல உன் மனதில் பயமும் குழப்பமும் வரும் பொழுது பதட்டப்படாமல் அமைதியாக இருக்க கற்றுக்கொள். என் அன்பு பிரியமே, நடக்கும் முன்னே நல்லது மட்டுமே நடக்கும் என்று நினைத்துக்கொள். நடந்த பின்னே நடந்ததும் நல்லதற்கே என்று நினைத்துக்கொள். உன் நினைப்பு போல, உன் எண்ணம் போல, உன் சொற்கள் போல எல்லாமே நல்லதாகவே நடக்கும், நிரந்தர நன்மையாகவே இருக்கும். நான் உன்னிடம் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன் குழந்தையே. நல்லது நினைத்து நல்லது செய்தால் நல்லது மட்டுமே வாழ்வில் நடக்கும். நல்லவராய் இருப்பது நல்லதுதான் குழந்தையே. ஆனால் நல்லது கெட்டது தெரியாத நல்லவராய் இருப்பது நல்லது அல்லவே அல்ல. இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடைபெற்று கொண்டிருக்கும் சூழ்நிலையிலும் மனம் தளராமல் இரு. அதை கண்டு கொள்ளாதே, அதை கண்டு துவண்டு விடாதே, நம்பிக்கையையும் இழந்து விடாதே. கொஞ்சம் பொறுமையாக காத்துக்கொள். உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும். உன் வாழ்வில் நீ எதை இழந்தாலும் அது இன்னொரு வடிவில் நிச்சயமாக உன்னை வந்து சேரத்தான் செய்யும். இதற்கு நான் இருக்கிறேன். உன் சாயப்பா தான் சாட்சி. சாயிநாதரே, என் வாழ்க்கை எப்பொழுதுதான் மாறுமோ, என் வாழ்க்கையிலும் நல்ல நிகழ்வு நிகழுமோ என்று என்னிடம் கேட்க நாட்களெல்லாம் முடியப் போகிறது. நீ கேட்டதை நான் தரவில்லை என்று கவலைப்படாதே. கெட்டதை நான் உனக்கு தரவில்லை என்பதை நினைத்து மகிழ்ச்சி கொள். இருப்பதைக் கொண்டு மகிழ்ச்சியோடு வாழ கற்றுக்கொள். இல்லாதவற்றை நினைத்து நினைத்து வருத்தப்படுவதாலும் வேதனைப்படுவதாலும் கவலைப்படுவதாலும் எதுவுமே உனக்கு மீண்டும் திரும்ப கிடைக்கப் போவது இல்லை. உன்னை படைத்த அந்த இறைவனுக்கே தெரியும் உனக்கு எந்த நேரத்தில் எது தேவை என்று. அதன் மேல் நம்பிக்கை வைத்துவிட்டு, சாயப்பா மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்துவிட்டு பொறுமையாக இரு. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கைகளுக்கு வந்துதான் தீரும். எதுவும் தவறாக நிகழாது. உனக்கு நிகழும் அனைத்துமே சாயப்பாவால் நிர்ணயிக்கப்பட்டதே. நல்லதாக நடந்தால் அது சாயப்பா உனக்கு கொடுக்கும் அதிசயம். கெட்டதாக நடந்தால் அது சாயப்பா உனக்கு கொடுத்திருக்கும் அனுபவம் என்று புரிந்து கொள். நல்லதை நினை, நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில். அதுவும் நிரந்தர நன்மையாகவே இருக்கும். இனி உன் வாழ்வில் ஏமாற்றம் என்ற சொல்லிற்கு இடமே இல்லை. நீ தொட்டதெல்லாம் இனி ஏற்றமாகவே இருக்கும். உன்னையே நீயே வீண் என்று நினைத்தால் விடியலே கிடையாது குழந்தையே. நீயே உலகிற்கு தூண் என நினைத்து கொண்டு வாழ். உன்னுடைய வாழ்வில் இருள் என்ற பேச்சிற்கே இடமே இருக்காது. நீயே உன்னை குறைவாக மதிப்பிட்டு கொள்ளாதே. என் அன்பு பிரியமே, நல்லதே நடக்கும் என்று நம்பிக்கொண்டே இரு. அது உன்னை மட்டுமல்ல, உன்னை சுற்றி இருப்பவர்களையும் மகிழ்ச்சியாகவே வைத்திருக்கும், மிக ஆனந்தமாகவே வைத்திருக்கும். நல்லதே நினை, நல்லதே பேசு, நல்லதையே கேள், நல்லதே நடக்கும். எப்பொழுதும் நல்லது மட்டுமே நடக்கும். வெற்றிகரமான இந்த வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் கவலையையும் நீ எப்படி நடந்து கொள்கிறாய் என்ற விதத்தை பொறுத்துதான் அது அமையும். ஆகவே நல்லதை நினைப்போம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும் எப்பொழுதும். நான் மிகவும் நம்பிக்கையாக இருக்கிறேன்.
விரைவில் என் வாழ்வில் அதிசயம் நடக்கும். என் வாழ்க்கையில் ஏற்படப் போகும் எல்லா அதிசயங்களுக்கும் நன்றி. அனைத்தையும் என்னிடம் வந்து கொடுக்கப் போகும் பிரபஞ்சத்திற்கு நன்றி என்று 1000 முறை சொல்லிக்கொண்டே இரு. நன்றி நிறுத்தாமல் எப்பொழுதும் பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லிக்கொண்டே இரு. உன்னுடைய வார்த்தைகள் அதிர்வலைகளாக மாறி அனைத்தும் உனக்கு சாதகமாகும். சந்தோஷமான எண்ணங்களே போதும், எல்லாவற்றையும் நான் சரி செய்து விடுவேன். உன்னுடைய நேர்மறையான சக்தி இந்த பிரபஞ்சத்தை காட்டிலும் மிக சக்தி வாய்ந்தது என்பதை புரிந்து கொள் என் கண்மணியே. நான் இருக்கிறேன் குழந்தையே, அனைத்திற்கும் கலங்காதே. நான் ஒரு பொழுதும் உன்னை கைவிடவே மாட்டேன். என்னுடைய ஆசிர்வாதத்தினால் நீ அனைவராலும் மதிக்கப்படுவாய், பாராட்டப்படுவாய். உன்னை மற்றவர்கள் அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு அந்த இடத்திற்கு உன்னை செல்ல வைப்பேன் உன் சாயிநாதர். நம்பிக்கை மட்டும் முழுமையாக என் மேல் வைத்து விட்டால் போதும், உனக்கு அதிசயத்தை நடத்தியே காட்டுவேன் உன் சாயி தேவா. என் மேல் முழு பாசத்தையும் அன்பையும் கொட்டிவிடுங்கள். எப்பொழுதும் உன் சாயப்பாவே நினைத்து கொண்டிரு. சாயப்பாவின் நாம ஸ்மரணத்தை வாயால் உச்சரித்து கொண்டே இரு. அப்பொழுது நீயும் நானும் வேறல்ல, ஒன்றோடு ஒன்று என்ற உண்மையை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். காத்திரு, பொறுத்திரு. உன்னுடைய ஆத்திரத்தினால், உன்னுடைய பொறுமையற்ற தன்மையினாலும் உன் சாயி தேவாவை நீ இழந்து விடக்கூடாது. ஆத்திரப்படாதே, கோபப்படாதே. எது நடந்தாலும் சகித்து கொண்டு போய்விடு. என்னை முழுவதுமாக நம்பு குழந்தையே. உன் வாழ்க்கையில் எல்லா திசையும் தீப ஜுடர் போல ஒளிய உன் அப்பா உனக்கு தாயாக, தகப்பனாக, நண்பனாக, சகோதரனாக, உறவினராக, உற்றார் உறவினராக அனைத்துமாக நின்று உன் வாழ்க்கையை ரட்சிப்பேன். என்னுடைய அன்பும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே என் பிரியமான கண்மணிக்கு உண்டு. நான் கண்டெடுத்த பொக்கிஷம் நீ. உன் வாழ்க்கையில் ஏமாற்றத்தை வரவிட நான் அனுமதிப்பேனா? சாயிநாதர் என்னோடு இருக்கும் வரை எனக்கு என்ன கவலை என்று நம்பிக்கையோடு இருக்கும் உன் வாழ்வு மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய உதாரணமாகவே மாறப்போகிறது. நீ விதைத்த நல்ல செயல்கள், நல்ல எண்ணங்கள் எல்லாம் விருட்சமாய் வளரும் நேரம் வந்துவிட்டது. உனக்கான இன்ப அதிர்ச்சி உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய விதி மாறும் தருவாயில்தான் இருக்கிறது. இதுநாள் வரை நம் வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டம், எவ்வளவு கஷ்டம் என்றுதானே உன் யோசனை இருக்கிறது. இனி உன்னுடைய வாழ்க்கை சக்கரம் மாறும் தருவாயில் நீ நெருங்கிவிட்டாய். அந்த நேரமும் உன்னை நெருங்கி வந்துவிட்டது. இதுநாள் வரையிலும் துன்பத்தை மட்டுமே அனுபவித்த உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மிக பிரம்மாண்டமாகவே காத்து கொண்டிருக்கிறது. எல்லோர் வாழ்விலும் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும் என்று நான் உன்னிடம் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தி கொண்டேன் இருந்தேன் அல்லவா? அந்த மாற்றம் இதோ உன் வாழ்க்கையில் நிகழப்போகிறது. துன்பத்தை மட்டுமே அனுபவித்த உன் வாழ்க்கையில் இனி சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிக்கப் போகிறாய், மிக ஆனந்தமாகவே. இது நாள் வரையிலும் ஏற்றத்தையே உன் வாழ்வில் நீ பார்த்திருக்கவே மாட்டாய். எவ்வளவு ஏமாற்றங்கள், எவ்வளவுதான் கஷ்டங்கள், எவ்வளவுதான் போராட்டங்கள், அனைத்தையும் ஒவ்வொன்றாக பார்த்து விட்டாய், கழித்தும் விட்டாய். உன் வாழ்வில் நிகழ்ந்த அத்தனை நிகழ்வுகளிலிருந்தும் நீ கற்றுக்கொண்ட அனுபவங்களை எல்லாம் சேர்த்து உனக்கான மிகப்பெரிய ஆசிர்வாதம் கிடைத்துவிட்டது. மிகப்பெரிய சந்தோஷம் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. உனக்காக கனி கொடுக்கும் காலம் உனக்கு தயாராகவே இருக்கிறது. என்னோடு சேர்ந்த அந்த கனியை ருசிக்கும் நேரத்தை நீ ஆயத்தமாகு. அதற்காக மிக சந்தோஷமாகவே ஏற்பாடு ஆகிக் கொண்டிருக்கிறது. உன்னுடைய குடும்பம் சீரும் சிறப்புமாய் உன் சாயி தேவாவின் ஆசிர்வாதத்தோடு குலைத்தள்ளிய வாழையைப் போல எப்பொழுதுமே தழைத்து ஓங்கி நிற்கும். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்குதான். நீ இழந்தது எல்லாமே உன்னை வந்து அடையும். நீ எதையெல்லாம் இது நாள் வரை இழந்தாயோ
அதைவிட அதிகமாகவே உனக்கு வந்து சேரும். இரட்டிப்பான மகிழ்ச்சி உன்னை வந்து சேரும். நம் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு பல நல்ல ஏற்றங்களும் பல நல்ல திருப்பங்களும் உன் வாழ்வில் சர்வ நிச்சயமாக நிகழும். நான் அதை உனக்காகவே நிகழ்த்தி காட்டுவேன். நீ தேர்ந்தெடுத்த பாதை மிக சரியான பாதை. உன் பாதையை வழிவகுத்து கொடுத்தவனே உன் சாயிநாதர்தான். அந்த பாதையில் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கான வெற்றிக்கான அடியாகத்தான் இருக்கும். எனவே எப்பொழுதும் மறந்தும் கூட எடுத்த அடியை பின்னோக்கி எடுத்து வைக்காதே. என்ன வழியாக இருந்தாலும் என்ன பாதையாக இருந்தாலும் ஒரே மாதிரி கண்மூடித்தனமாக நடந்து கொண்டே இல்லாமல் புதிய புதிய மாற்றங்கள், வாழ்க்கைக்கு தேவையான மாற்றங்களை பின்பற்ற ஆரம்பி. அப்பொழுதுதான் புது வழியில் நீ சாதிக்க முடியும். உன் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் உன்னால் மிக எளிதாக பெற்றுக்கொள்ள முடியும், சாதித்தும் கொள்ள முடியும். இதை விளக்கும் விதமாக ஒரு சிறிய கதையை பார்க்கலாமா? ஒரு காட்டுப் பகுதியில் ஒரு குட்டி குருவி மிக ஆனந்தமாக வாழ்ந்து வந்தது. அந்த குருவிக்கு தனக்கென்று ஒரு வீடு கட்ட வேண்டும் என்ற ஆசை மட்டுமே மேலோங்கி இருந்தது. அதனால் கஷ்டப்பட்டு குட்டி குட்டி குச்சிகளையெல்லாம் சேகரித்து சின்னதாக ஒரு சிறிய வீடு அந்த குருவி கட்டியது. ஆனால் அந்த காட்டில் அடிக்கிற வேகமான காற்றால் அந்த கூடு சீக்கிரமாகவே மிக உடைந்து போயிற்று. அதனால் சோகமான அந்த குருவி ஒரு நாள் பக்கத்தில் இருக்கும் கிராமத்திற்கு மேல் பறந்து கொண்டின்றது. அப்பொழுது அங்கு மனிதர்களின் வீடை அது பார்த்தது. அடடா, மனிதர்களெல்லாம் தங்களுடைய வீட்டை எவ்வளவு பாதுகாப்போடு கட்டுகிறார்கள். அது மாதிரி நாமும் நம் வீட்டை மிக பாதுகாப்பாக கட்டினால்தானே நம் வீடும் நிலைத்து இருக்கும் என்று எண்ணி காட்டுக்குள் மீண்டும் திரும்பி வந்தது. அந்த குருவி நல்ல யோசனையோடு சின்ன சின்ன குச்சிகளோடு சேர்ந்து களிமண்ணையும் சேர்த்து புதிதாக ஒரு அழகிய வீடை தனக்காகவே கட்டிக்கொண்டு அதை பார்த்து மிகவும் ஆனந்தம் அடைந்தது அந்த குட்டி குருவி. மிக பெரிய காற்று அடித்தும் கூட அந்த கூடு கலையாமல் பிரம்மாண்டமாகவே நின்றது. இதை பார்த்த அந்த குட்டி குருவிக்கு சந்தோஷம் தாங்கவே முடியவில்லை. அளப்பரியாக ஆனந்தம். தன் வீடும் நிலைத்து நிற்கிறது, கண்டிப்பாக நம் வீடும் நிலைத்து இருக்கும் என்ற நம்பிக்கையோடு புது வாழ்க்கையை மிக ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் வாழத் துவங்கியது அந்த குட்டி குருவி. எப்பொழுதுமே என்ன ஒரு சூழ்நிலை இருந்தாலும் என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பலவிதமான மாற்றுதலுக்கான வழியை நாம் யோசித்து சரியான யுக்தியோடு அதை கையாண்டால் நம் வாழ்க்கையிலும் நாம் பலவிதமான வெற்றிகளை மிக சுலபமாக அடைந்துவிடலாம்.